தோப்புல ஓடுற கம்ப்ரஸர்ல தண்ணி அதிகமாக எடுக்கணுமா, ஓஸ்ல உப்பு கட்டுறதை கம்மி பண்ணணுமா, அப்பா இதை பண்ணுங்க. எனது பேர் மோத்திராஜ், இது என்னோட அப்பா. இவர் பேர் செந்தில்வேல். நாங்கள் செஞ்சேரிமலையில் செல்லம் நெட்வொர்க்ஸுங்கிற நிறுவனத்தை கடந்த 45 வருடமாக நடத்திட்டு வரோம். எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ், கம்ப்ரஸர்ஸ், விவசாயத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணி தரோம். மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 100 HP வரைக்கும் வைண்டிங் பண்ணி தரோம். அதே மாதிரி கம்ப்ரஸர்ஸும் புது கம்ப்ரஸர்ஸும் அசம்பிள் பண்ணுறோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சு நல்லா அசம்பிள் பண்ணி தந்துட்டுருக்கோம். மேலும் நம்மளோட நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்பாக SS ஃபுட்வால் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம். இம்ப்ளர் யூஸ் பண்ணுறதுனால அதிகமான அழுத்தம் ஏற்படுத்தி அதிகமான தண்ணீர் எடுத்து கொடுக்குதுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய ஃபுட்பால் வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. மோத்திராஜ், உங்கள் ஃபுட்பாலில் எந்த அளவுக்கு தண்ணீர் தொடர்ந்து வருங்கிறத கொஞ்சம் விலாவரியா தெளிவாக சொல்லுங்கள். அதே அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டோரேஜ் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக அதே மாதிரி வருங்க. அதில் டவுட் கிடையாது. பட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கம்மி ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக்காக தான் வரும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரோக் ஒரு ஸ்ட்ரோக் மினிமம் கேப்பில் ஸ்ட்ரோக் வரும். ஆனால் அந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிவிசியோட உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா குழிகளுக்குமே உங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ வரவே வராது. தண்ணீர் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி வருங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்விங்க மோத்திராஜ், நீங்கள் சொல்கிற மாதிரி போர்வெல் டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்பால்ஸை மாற்றணுமா, இல்லை நீங்கள் சொல்கிற ஒரே மாடல் போட்டால் எல்லா குழியிலையும் ஒரே மாதிரி தண்ணி எடுத்து கொடுக்குமா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதாவது ஆழம் கண்டிப்பாக முக்கியங்க. இப்போ 600 அடி 700 அடி குழி உங்களுக்கு மேலே கேசிங் பைப், அதாவது 40 அடி 50 அடியிலும் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே அளவுக்கு தண்ணி ஃப்ரீயாக கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஆழம் போகும்போது கண்டிப்பாக லிஃப்ட், ஏன்னா அவ்வளோ தூரம் லிஃப்டாக இருக்க ஹைட்டுக்கு டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் வரும். ஸோ அந்த டைம் போகும்போது ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கும் அதாவது குழிக்கும் ஃபுட்பாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்க. கம்ப்ரஸர்ஸ் எவ்வளோ தூரம் காற்று அழுத்தம் கொடுக்குதோ அதுதான் கணக்கு. 2 HP கம்ப்ரஸர் வச்சு கண்டிப்பாக 1000 அடி தூக்க முடியாது. ஏன்னா அதோட சிஎஃப்எம் எவ்வளோ, அதோட பார் எவ்வளோ வேலை செய்யுமோ அதுதான் வேலை செய்யுங்க. ஓகேங்க மோத்திராஜ், வாட்டரோட அவுட்லெட்டை எதனால 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு தனித்தனியாக சைஸ் வாரியாக பிரிச்சிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்கள் ஊரில் இருக்க எலக்ட்ரிக்கல் கடைக்கோ, STP ஓஸோ இல்லை அங்கேயே கம்ப்ரஸர் டீலரோ அவங்கக்கிட்ட போய் கேட்டாலுமே கண்டிப்பாக அவங்கன்ட்டு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸான கம்ப்ரஸர் ஒரு 40 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்க விவசாயிங்களே கேட்டாலுமே அவங்களுக்கே சொல்லுவாங்க 800-900 அடி வரைக்கும் 1.25 இன்ச் ஓஸ் போடுவாங்க. 900 அடிக்கு மேலே 1 இன்ச் தான் ஓஸ் போடுவாங்க. அது ஏன்னா அதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு தூக்குற அளவுக்கு 1.25 இன்ச் அளவுக்கு ஓஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு தூக்குற அளவுக்கு பேக் ப்ரெஷர் டெவலப் ஆகும். உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு எடுக்காது. உங்களுக்கு அதாவது கம்ப்ரஸருக்கு பேக் ப்ரெஷர் ஆகும். அதனால தான் டெப்த்து போக போக ஓஸோட சைஸ் கம்மி பண்ணுறோம். 1 இன்ச் வரைக்கும் போடுறோம். அதே அளவுக்கு நீங்கள் ஒரு 1.25 ஓஸோ 1.5 இன்ச்சோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் ப்ரெஷர் டெவலப் ஆகும், கம்ப்ரஸர் லோட் ஆகும். மழை காலத்தில் போர் குழியில் தண்ணி அதிகமாகும் போது விவசாயிகள் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக என்ன ஆகுன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரில் இருக்கிற 2 ஹெட்டில் இருக்க இது ரிலீஸ் ஆயிரும். ஸோ மிடில் பிளேட்டுக்கு ஹெட்டுக்கு நடுவில் ரிலீஸ் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். அப்படிங்கும் போதே உங்களுக்கு ஏர் செக்ஷன் நடக்காது. அதுவும் மீறி ஆச்சுன்னா ஒருவேளை அந்த ஹெட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகாமல் இருந்தாலும் ரெண்டாவது அடுத்தது உங்களுக்கு ஓஸ் ஏதோ ஒரு இடத்துல ரிலீஸ் ஆயிரும். அப்படி ஆகணும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு புள்ளி போடும், புள்ளி தேய்மானம், குரூவில் தேய்மானம் வரும், பெல்ட் சீக்கிரம் போகும். இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்தந்த டெப்த்துக்கு என்னங்கிறதோ அதை மட்டும்தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். தண்ணி மோசமாக இருக்கக்கூடிய போர்வெல்ல நம்ம ஃபுட்பால் எவ்வளோ நாள் வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும்? ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேயே லைட்டாக கிராக் ஆயிருக்கு. ஸோ அது கிராக் ஆனாலும் நம்ம இது பெரிய செலவு கிடையாது, எடுத்து வெல்ட் அடிக்கிறோம், இல்லை இந்த பைப் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இருந்தாலுமே அது உண்மை தான். ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எல்லா ஃபுட்பாலுக்கு ஆறுது இல்லைங்க, சில தண்ணிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஆக தான் செய்யுது. நீங்கள் இதுவே இல்லை, நீங்கள் த்ரெட் டைப்பே போட்டிங்கனாலும், நீங்கள் த்ரெட்டில் மேலே கேஸ்டிங்கே போடுறீங்க, SSலே போடுறீங்கனாலும் த்ரெட் ஆகிறது இல்லைங்க. ஆனால் த்ரெட்டில் மெட்டீரியல்லையே உங்களுக்கு கிராக் ஆகும். நீங்கள் இங்கேன்ட்டு இல்லை, நாங்கள் SS நம்ம பைப் சப்ளையர் ஆகட்டும், மேனுஃபேக்சர் ஆகட்டும், எல்லாத்திட்டையும் கேட்டால் அவங்க போர்வெலுக்கு அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக பம்புக்கு ரொம்ப ஃபேமஸாக கோயம்புத்தூர் தான். எல்லா டாப் கம்பெனிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த கம்பெனிஸ்லேருந்து வரதே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ஆகத்தான் செய்யுது. 45 வருஷமா இந்த துறையில் நீங்கள் முன்னணி வகிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட கஸ்டமருக்கு எந்த மாதிரியான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க மோத்திராஜ்? இதில் 2 இதாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று மோட்டார்ஸ் கம்ப்ரஸர் சர்வீஸ் பண்ணுறோம். இது நாங்கள் இப்போது லாஸ்ட் 45 இயர்ஸாக 50 கிலோமீட்டர் ரேடியஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் கவர் பண்ண முடியாதுலாம்.
இந்த ரேஞ்சிலேயே வந்து காம்படிஷன்ஸ் ஏற்பட்டது இருக்குது. அதுக்குள்ளே இருக்க கஸ்டமர்ஸ் இருக்கிறதே வந்து ரொம்ப, ஏன்னா இப்போ போக போக வந்து நிறையா ஆயிடுச்சு. இப்போ அவுட்டரில் தான் வந்து சிட்டியோட அவுட்டரில் தான் நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் நிறையா வந்துருச்சு. 50 கிலோமீட்டர் ரேடியஸில் சர்வீஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் அதாவது மெட்டீரியல் இங்கே வந்துச்சுன்னா பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம். பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பம்ப் இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது வந்து ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் ஆகிடுச்சு, ஈஸி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ கேட்டாலும் இன்றைக்கி போட்டாலும் நாளைக்கு உங்களோட இடத்துக்கு வந்து கண்டிப்பாக பம்ப் வந்துடும். சர்வீஸும் அதே மாதிரி தான். சர்வீஸ் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து நின்று பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் சர்வீஸ் எதாவதுன்னா நீங்கள் அனுப்பிச்சுட்டிங்கன்னா 1 or 2 டேஸில் சர்வீஸ் பண்ணி நாங்கள் திருப்பி பம்பை அதே இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். பம்பை பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்எஸ் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கலாங்க. நாங்கள் பண்ணுற மோட்டார்ஸ் கம்ப்ரஸர் சர்வீஸ்லாம் வந்து 50 கிலோமீட்டர் ரேடியஸில் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணுனா தான் உங்களுக்கும் கட்டுப்படியாகும், எங்களுக்கும் கட்டுப்படியாகும். Our 45 years of experience can upgrade your farming to next level. Farming பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.